ஃபைபர் ரிச் அவரைக்காய் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பொருள்கள் எல்லாம் போட்டு தான் நான் இன்றைக்கி அடை செய்ய போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவரைக்காய், அதெல்லாம் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகா. இது நம்ம கார்டனில் கிடைச்ச காய்கள் தான். ஸோ இதை போட்டு தான் நான் அடை செய்ய போகிறேன். இந்த அவரைக்காயை நல்லா பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுட்டேன். ஏன்னா மாவோடு சேர்ந்து கலந்து அது வெந்துடணும். அதனால் அதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயமும் குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். ஏன்னா இது அந்த அடையோடு சேர்த்து சாப்பிட்றலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நான் அந்த அடை மாவு ஏற்கனவே நம்ம அந்த ரெசிபி போட்டிருக்கேன் நான் வேறு வீடியோவில். அதே மாதிரியே தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து நான் இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்கப்பா. இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம மாவு ஆட்டியிருக்கோம். இப்போ கொஞ்சமாக இந்த காய்க்கு மட்டும் உண்டான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு இது தண்ணி போதும்னு நினைக்கிறேன். பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்கப்பா. ஏன்னா அந்த தண்ணியே சரியாக போச்சு. இப்போ வெங்காயம் இந்த காய்கள்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வந்தது இல்லைங்களா, உப்பு போட்டு கலக்குனதுனால. இப்போ இதை நம்ம அப்படியே தோசை மாதிரி அடையாக வறுத்து எடுத்துக்கலாம். தோசை மாதிரி லேசாக செய்யக்கூடாது, காயெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கனம். இது இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தான் நம்ம தட்டிக்கணும். அப்புறம் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கட்டாயமாக மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த அவரைக்காய் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது பருப்பெல்லாம் போட்டதுனால ஃபைபர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடையில். அதனால் சிலர் கீரையெல்லாம் போட்டு செய்வாங்க. அதே மாதிரி நான் இப்போ ஃபைபர் ரிச்சாக இருக்கக்கூடிய அவரைக்காய் போட்டிருக்கேங்க. இதுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் நம்ம அந்த தோசைக்கெல்லாம் விடுறதை விட கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குக்காகும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். இல்லை நடுவில் கரண்டி வச்சு ஒரு சின்னதாக ஓட்டை பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா கட்டாயமாக நம்ம திருப்பி போட்டு தான் எடுக்கணுங்க. மூடி வச்சதில் வெந்திருக்கும். இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நடுவில் குழி ஓட்டை பண்ணி எண்ணெய் ஊற்றினால நல்லா இந்த இடம் மட்டும் செவக்க வெந்துருச்சுங்கப்பா. அவருக்கு அடை ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பஞ்சாமிர்தம் இருக்கிறனால அது தீர்ற வரைக்கும் அதுதான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ். வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.